நமது ஃபவுண்டர் அண்ட் எம்டி மிஸ்டர் குரோர்பதியன் கணேசமூர்த்தி அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். அண்ணா வாங்கண்ணா, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அனைத்து கோடீஸ்வர உறவுகளுக்கும் உற்சாகமாக மாலை வணக்கம். இப்ப கடந்த ஒரு 40 நிமிஷமா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் மேனேஜர் கேஒசி பத்தி அழகா வீடியோ மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு வீடியோ வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால குரூப்லயும் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் குரூப்லயும் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்க பார்த்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் டவுட் கேட்கறதுனாலும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப தெளிவா வீடியோ மூலமாகவும் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் மூலமாகவும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால டவுட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். பட் அந்த போட்டோ எடிட் பண்ணி நீங்க இமேஜா சேவ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அது கேர்ஃபுல்லா அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா பெரிய சைஸ் போட்டோ இருந்தது அப்படின்னா சிஸ்டம் அக்செப்ட் பண்ணாது. அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நீங்க கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி முன்னாடியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே டயத்துல வேலை முடியும். இல்லாட்டி திரும்ப திரும்ப ரீ அப்லோட் பண்றதுக்கு இது ஒன் டைம் கரெக்டா நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நிமிஷத்துல வேலையை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அப்புறம் எம்சி பண்ண ராஜா அண்ணனும் நல்லா தெளிவா இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால அனைத்து ட்ரைனிங் மெம்பர்ஸ்க்கும் நான் உண்மையிலே என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இனிமேல் தான் உங்களோட வேலையும் கடினமா இருக்கும். நீங்க இதை எல்லாத்துக்குமே கொஞ்சம் எஜுகேட் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு எல்லா ட்ரைனர்ஸுமே ரெடி ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரே நேரத்துல தான் வீடியோ உங்களுக்கு வரும். பார்த்துட்டு இம்மிடியட்டா அதில் உள்ள டீடைல்ஸ் எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா ட்ரைனிங் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்க ஏரியா, உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்க ரீஜன்ல அதை ஃபுல்லா டவுன்லோட் பண்றதுக்குள்ள வேலையா ஆரம்பிங்க. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எதுக்காக இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நம்ம பயணிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. மிஷன் 1 crore ப்ராஜெக்ட் ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது, மிக கடுமையான பாதை. அதுல பயணிக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுத்து வைக்கணும். நம்ம அசால்ட்டா எடுத்து வைக்க முடியாது. அதனாலதான் ஒரு சில அப்டேட்ஸ் நாளாகுது. இப்ப கேஒசியே பாத்தீங்கன்னா போன மாசமே வரணும்னு எதிர்பார்த்தது. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஒவ்வொரு தடவையும் டெமோ போடும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது ஒரு தவறு நடக்குது. எல்லாத்தையும் ஏன்னா நம்ம எல்லாமே ஆன்லைன்ல தான், நம்ம டெமோ பாக்குறதுனால ஆன்லைன்ல தான் பாக்குறோம். எதுவுமே ஆஃப்லைன்ல நம்ம சிஸ்டத்தை ஹோல்டு பண்ணிட்டு நம்ம பார்க்கல. அதனால பழைய சிஸ்டம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா பார்த்து லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு எல்லா வேலைகளும் நடக்குது. இது போக அடுத்தது இன்னொரு முக்கியமான கடமை உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க டைரக்ட் ரெஃபரல் ஆகட்டும், உங்க டீம்ல இருக்கிறவங்களாகட்டும், ஃபேண்டசி வரைக்கும் அப்கிரேட் ஆகிருக்காங்களான்னு பாருங்க. எல்லாமே ஆக்டிவ் ஆகிருக்காங்களான்னு பாருங்க. ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சு அவங்கள ஆக்டிவேட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் அது என்னன்னு சொல்லலை நானு. அதனால சீக்கிரம் இந்த கேஒசியும் முடிக்கணும். அவங்க ஃபேண்டசிலையும் ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு மட்டும், இந்த 2 மட்டும் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. அதன் மூலமா உங்களுக்கும் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இம்மிடியட்டா நான் இதை கேஒசி பண்றதுக்காக சொல்லல மக்களே. கேஒசி எதுக்கு பண்றோங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. நம்ம கம்பெனிக்கு இது வரைக்கும் பைசா வாங்கல, இப்ப இனிமேலும் வாங்க போறது கிடையாது. பட் இப்ப இந்த காமராஜர் ஃபவுண்டேஷனோட நோக்கமே ஃப்ரீ மெடிக்கல் அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் தான். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டொனேஷன் வந்துச்சுன்னா தான் நம்ம அதுக்கு பிளான் பண்ண முடியும். இந்த 2026க்குள்ள அதுக்கு இடம் பார்த்து ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எய்ம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு எல்லாரும் கை கோர்த்தா தான் அதுவும் நடக்கும். எல்லாமே நமக்கு கிரௌட பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப நம்ம வெளியில போய் யார்ட்டுமே டொனேஷன் கேட்க போறது கிடையாது. நம்ம மக்கள் அந்த புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு தான் சேரணும். நம்ம குரோர்பதி கிளப் மக்களுக்கு மட்டும்தான் அந்த புண்ணியம் சேரணும். கண்டிப்பா இந்த செயல் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட தலைமுறைக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அதனாலதான் டொனேஷனா கேஒசிக்கு இதுக்கு காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு வாங்குறோம். இதே கம்பெனிக்கும் வாங்க முடியும். வாங்குறதுனால யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லை.
பட் நமக்கு அப்படி தேவையில்லை. கம்பெனி அப்படி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட நோக்கம் சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு எல்லோரோட பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது தனிநபர் வருமானம் கூடுச்சுன்னா அப்படின்னாலே இந்த சமுதாயம் வந்து சீக்கிரம் முன்னேற்றம் அடையும். இன்னைக்கு கூட நியூஸ்ல சொன்னாங்க, இந்தியாவோட தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு வந்து இப்போ வரைக்கும் 2nd பிளேஸ்ல இருக்கு. நம்ம எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம 1st பிளேஸ்க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா இந்தியாவுக்கும் growth இருக்கு. அதனால வந்து நம்ம சமுதாயத்துக்காகவும் ஒர்க் பண்றோம், அதே நேரத்துல நம்ம தலைமுறைக்காகவும் ஒர்க் பண்றோம். இந்த இதை வந்து நம்ம வந்து மனசுல வச்சுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 100% இம்மிடியட்டா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் கவனமா எடுத்து வச்சுதான் உங்களை கூட்டு போறேன். நீங்க அதனால பின்னாடி வரும்போது நீங்க தைரியமா என் கூட வரலாம். அதை விட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து யோசித்துக்கிட்டு இருக்காம நீங்க கடகடன்னு வந்தீங்க அப்படின்னா எல்லோருமே சீக்கிரம் வந்து எதிர்பார்த்த மாதிரி கோடீஸ்வரன் ஆகலாம். மினிமம் 1 கோடி ரூபாய் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொண்டு வரலாம். அதுக்கு தான் அந்த மிஷன் 1 crore ப்ராஜெக்ட் வரப்போகுது. அந்த மிஷன் 1 crore வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய, நான் இன்னும் யார்கிட்டயுமே அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணல, சொல்லல. பட் நான் வந்து இப்போ உள்ள நீங்க வந்து நிகழ்காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் நான் வந்து நிகழ்காலத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல. அடுத்து என்ன செய்யணும், அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பண்ணணும், அடுத்த 1 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த மிஷன் 1 crore வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் 1.5 வருஷ ப்ராஜெக்டா போட்டிருக்கோம். சீக்கிரம் முடிஞ்சாலும் நல்லதான், இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா முடிக்கிறதுக்கு எல்லா எஃபோர்ட்டும் போட்டு முடிக்க போறோம். அப்படி முடியும் போது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நம்ம கம்பெனிலே இருக்கு. அதுல வந்து எல்லாருக்குமே வந்து பங்கு இருக்கும். கண்டிப்பா வந்து அதுல வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்கும். அதனால வந்து நம்மளோட எதிர்காலம், நம்ம தலைமுறையோட எதிர்காலம் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணாம எதுவுமே கிடையாது. நோ பெயின் நோ கெயின். நம்ம வலியை அனுபவிக்காம எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல மிக சிறப்பான ஒர்க்கு நம்ம இருக்கு, நமக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால தயவு செய்து எல்லோரும் அந்த டூப்ளிகேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மிஷன் 1 crore தூசு எப்போவோ முடிஞ்சிடும். பட் எல்லாரும் அதை பண்ண முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா மேக்சிமம் மக்களை பண்ண வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். அதுக்கு வந்து உறுதுணையா இருக்க போறது ஃபேண்டசி. அதனாலதான் ஃபேண்டசி வரைக்கும் அப்கிரேட் பண்ண சொல்றேன். இப்ப எலைட் வரைக்கும் போட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க, பேசிக் வரைக்கும் போட்டிருக்காங்க. உங்க டைரக்ட் டவுன்லைனா இருக்கட்டும், இல்ல உங்க டீமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம மெம்பரா இருக்கட்டும், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம், அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள ஃபேண்டசி வரைக்கும் எடுக்க வைங்க. இந்த ஃபேண்டசி வரைக்கும் எடுத்து கேஓசியா அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் சிறுசுன்னு நினைச்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் பெரிய லெவல்ல வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்.